ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு தி சேனல். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 நியூஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, எங்கள் குழந்த வயது வந்துட்டு டிங் டாங்னு கத்தும். அது எங்கேயாவது கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும் அவன் அப்படி தான் நடுவில் வந்து கத்துவான்னு. செகண்ட் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி லைவ் வரலான்ட்ருக்கேன். மறக்காமல் வாங்க, லைவில் என்ஜாய் பண்ணலாம். தென் எம்ஓபி வர்ஸ் OT7 ஹைட் அண்ட் சீக் வித் கோஸ்ட், அது ரெண்டுமே வந்துட்டு நாளையிலேருந்து அப்லோட் பண்ணுறேன். வாய் எப்படி தான் வளரும், கண்டுக்காதீங்க. தென் இன்னும் 1 வீக்குக்கு வந்துட்டு கிரேசி வேர்ல்டில் வந்து வீடியோ வராது. ஹாட் ஸ்டாண்ட் மற்ற மெம்பர்ஸோட பயாஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே தெரியுது நான் ஃபுல்லாக இந்த விமின் குக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன்னு. நான் கண்டிப்பாக போடுறேன். என்னோடய சுச்சுவேஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு டைம் இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். சாரிடா. ஓகே, எனக்கு டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் யுவர் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அதாண்ட டைட்டில் நேம். ஹெட்செட் மஸ்ட். இது வந்து ஒரு ஹாட் ஸ்டாண்டானது. ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் கவலை கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக நான் ஹாட் ஸ்டாண்டை மட்டுமே தான் சொல்ல போகிறேன். ஸோ ஹெட்செட் மஸ்ட். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எடுத்ததுமே உங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஐயன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு, நெக்ஸ்ட் மந்த் உனக்கு மேரேஜ். என்ன மேரேஜா? ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் தானே பண்ணுவாங்க. உனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் தாண்டி, அப்படின்னு என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணணும். உன்னெல்லாம் விட்டோன்னு வச்சுக்கோயேன், எவனையாவது எழுதிட்டு போயிட்டேன்னு வையே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது வையன். உனக்கு நெக்ஸ்ட் மந்த் என்கேஜ்மெண்ட் மேரேஜ் ரெண்டும் ஒன்றா வைக்க போகிறேன். ஸோ மரியாதையாக இருந்துரு. எவனையாவது லவ் பண்ணுறேன்னா மரியாதையாக அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எங்கள் பொண்ணா நாங்கள் பார்க்குற பையனுக்கு கழுத்து நீட்ட மாதிரி கம்முன்னு வந்து உக்காரு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு, அம்மா என்ன நினச்சிட்ருக்கீங்க? அம்மா எதுக்கு இப்போ திடீர்னு? நான் இப்போ தானே காலேஜ். நீ ஒரு இதுவும் கிழிக்க தேவையில்லை, சரியா? உன்னை வந்து நாங்கள் 12th படிக்க வச்சதே வந்து போதும். நீ அதையே என்ன லட்சணத்தில் படிச்சின்னு எனக்கு தெரியும். ஏன் 12th எத்தனை வருஷம் படித்த? 4 வருஷம் படித்த. 4 வருஷம் எக்ஸாம் எழுதுறது ஃபெயில் ஆகுது, எக்ஸாம் எழுதுறது ஃபெயில் ஆகுது. போதும், சரியா? உனக்கு ஏஜ் வந்து ரொம்ப ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே உன்னை காலேஜில் சேர்த்துன்னு வச்சுக்கோ, நீ ஃபர்ஸ்ட் இயரையுமே 10 வருஷத்துக்கு படிப்பேன் அப்படின்னு அப்புறம் நான் செத்து போயிடுவேன், சரியா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீ போய் கிளம்பு, இன்றைக்கி நம்ம ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுக்க போகணும், கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்போ போதும் இதே வேலையாக போச்சு, என்ன தான் நினச்சிட்ருக்காங்களோ மனசில் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திகிட்ருக்கீங்க. இப்போது அங்கே ட்ரெஸ் எடுக்க போயிருக்கீங்க. அங்கே ஒரு பர்சன் இருக்கார். ஆண்டி வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்? இந்த முகருக்கடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேரீ எடுத்துக்கொடுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பர்சன் வந்துட்டு, ஏன் ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? பின்ன பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிருக்குன்னு. இதுக்கெல்லாம் என்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? நான் கேட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. நான் கேட்டேன்னா, நான் படிக்கிறதுன்னு சொன்னேன். கேட்டிங்களா? கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இஞ்சி தின்ன குரங்கா? நான் அப்படி தான் மூஞ்சி வச்சுக்குவேன். நம்ம என்ன குரங்கு மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு குரங்கு மாதிரி பண்ணுறீங்க. அப்போ அங்கே இதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த பர்சனும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்போ போயிட்டு ஒரு பிங்க் அண்ட் ஒரு மாதிரி க்ரீன் கலர் அந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு சாரீ எடுக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்துட்டு, எனக்கு அந்த சாரீ பிடிக்கல, அப்புறம் வேறு என்ன சாரீ தான் வேணும் அப்படின்றாங்க. ஃபுல்லாக தேடி ஒரு ஒயிட் சாரீ எடுக்கிறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு அங்கேயே வச்சு அடிக்கிறாங்க. அறிவுக்கிட்ட போல என்னால் கரியத்துக்கு வெள்ளை சில தான் அடிப்பியா? உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா ஓயன்? இத்தனோண்டாவது உனக்கு மூளைன்றது இருக்கா? என்னம்மா பிடிச்ச சரி தானே எடுத்தேன். அதுக்கு நான் பிடிச்ச சரினா உனக்கு ஒயிட் கலர் பிடிக்குன்னு ஒயிட் கலர் எதுவும் எடுப்பியா? அதெல்லாம் எதுக்கு போடுவாங்க தெரியுமா? மூடிட்டு எழுங்க நல்ல சரியை பற்றி எடுத்துரு, இல்லைன்னா அடித்து உனக்கு கொன்னே போடுவேன் அப்படின்னு வந்து கத்துறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, உங்க கூட வந்து இதே தலைவலியாக போச்சு. எப்போ பார்த்தாலும் அந்த சாரி எடு இந்த சாரி எடுன்னு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? போட்டுன்னு வை எப்படியே நாள் அப்படின்னு கையோங்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு, ஆண்டி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு உங்களுக்கு சாரீ, நகை, தென் மேரேஜ்க்கு தேவையான திங்ஸ், தென் அந்த மால் புக் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. விட்டவங்க அம்மா இன்றைக்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க போல், அந்த அளவுக்கு உங்களை துரத்தி ஒன்றுன்ற வெறியில் இருக்காங்க. ஸோ அப்படியே இன்விடேஷனுக்கு கொடுக்க போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அவங்க ஒரு நேம் தராங்க. நீங்கள் வந்து நேமும் பார்க்கல, மாப்பிள்ளை ஃபோட்டோவும் பார்க்கல, யார் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் அன்றைக்கி நைட்டு உங்கள் அம்மா வந்துட்டு, இப்போ எங்கேயும் போய் தொலையாது, சரியா? இன்றைக்கி வந்து உனக்கு இன்விடேஷன் சொல்லியிருக்கேன்ல, நாளைக்கு வந்துடும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே வாங்கிட்டு உங்கள்
பாட்டி தாத்தாக்கு இன்விடேஷன் வச்சுட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் வச்சுட்டு வரோம். நாங்கள் வர்றதுக்கு எப்படியும் 10 days ஆகும். 10 days எவனையாவது கூட்டிகிட்டு வந்து கூத்தடிச்சின்னு தெரிஞ்சுது ஒய்யன் நீ அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னு வந்துட்டு 10 days-ஆ ஓ ஜாலி, எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க, சந்தோஷம், நான் இஷ்டத்துக்கு கேட்டு அம்மா பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன்னு கத்திட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வெளில போனாங்க, செருப்பு தூக்கி வீசிட்டாங்க. அம்மா என்னம்மா ஒழுங்காக இருக்கு சொன்னேன் சரியா, இது மாதிரி ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சு நான் வீடு ஃபுல்லாக சிசிடிவி வச்சுருக்கேன்டி அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. எப்பவும் போல் வீட்டு வாசலில் ஒன்று இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏமாத்துறதே வேலையை போச்சு போமா அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போது நைட் டைம், இப்போ டைம் வந்து ஒரு 12 o'clock, நீங்கள் வந்துட்டு சீரீஸ் பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ஜன்னல் வழியே யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, யார் நீ, இங்கே எதுக்கு வர, இறங்கு கீழே போ, ஐயோ இப்போ பார்த்து அம்மா வேறு நீ, யாரா நீ, இங்கே எதுக்குடா வந்த, கீழே போடா அப்படின்னு வந்து கத்திகிட்ருக்கீங்க. அந்த போஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, அதனால யாருன்னு தெரியல. ஆனால் அந்த ஐஸ் வந்து உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்னடி சும்மா போன்னு கத்திட்டு இருக்க, கொஞ்சம் வாய் மூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுக்கிறாரு, வாயில் போட்டிருக்க அந்த மாஸ்க்லாம். நீ அந்த ஷாப்பில் வேலை செய்கிற பையன் தானே, உனக்கு என்ன தைரியம்னா என் வீட்டுக்கு வருவேன், இரு நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போகிறீங்க. அப்போ அவர் உங்களை அப்படியே வாளோட சேர்த்து லாக் பண்ணிட்டு, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணுற, என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன நினச்சிட்டு இருக்கேண்ணா, என் கையை விட்றான், உனக்கு என்னது என்ன என் கையை பிடிப்பேன், கையை விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்ருக்கீங்க. அப்போது அந்த போஸ் வந்துட்டு அப்படியே அவங்கள கிஸ் பண்ணுறாரு. ப்ளீஸ் என்னை விட்டு, கிஸ்லாம் பண்ணாத, வாயை மூட்ரி கொஞ்ச நேரம், இப்போ பார்த்தாலும் சும்மா தோணுட்டு அப்படின்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஒரு நைட்டி தான் போட்டிருப்பீங்க, அது வந்து ஏதோ இந்த பிக்கில் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு நைட்டி தான் போட்டிருப்பீங்க. அவர் கை அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டு ஒன்றெல்லாம் ட்ராவல் ஆகுது. நீங்களும் என்னடா பண்ணுற, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. அப்படியே பிடிச்சி உங்களையும் பெட்டில் தள்ளி விடுறான். அந்த நைட்டி வேறு கொஞ்சம் மேலே வந்துடுது, அவங்களோட தைஸ்லாம் அப்படியே தெரியுது. அவன் அதெல்லாம் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுற, நீ விடு அப்படின்ட்டு அதெல்லாம் கவர் பண்ணுறீங்க. ஆனால் அவன் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து என்னடா பண்ணுற, ப்ளீஸ் சொன்னால் கேளுடா, அதெல்லாம் பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் தலையிலே அடிச்சிடுறீங்க. அவனும் கீழே விழுந்துடுறான். இப்போ நீங்கள் அவனை கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. 10 daysக்கு இவனை கட்டி தான் போட்டு ஆகணும் அப்படின்ட்டு. இப்போது ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் வந்து 3 o'clock. நீங்களும் தூங்கியிருக்க மாட்டீங்க, தூங்கினா எங்கேயாவது கட்டை அவுத்துட்டு வந்துடுவானோன்ட்டு. தூங்காத குட் அப்படின்றீங்க. அவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, கட்டை அவுத்துடுறி, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், சரி உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான், அவுத்துடு ஒயன், தயவு செஞ்சு அவுத்துடு ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, ஏன்னா இப்படி உனக்கு தெரியும், அதுவும் அவங்க அம்மா அங்கே வச்சு ஒயன் கற்றுனாங்களே, அதை வச்சு தான், ப்ளீஸ் ஒயன் கட்டை அவுத்துடு, எனக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, நான் வாஷ்ரூம் போகணும், எல்லாம் இங்கே தான் போவேன், நீ தான் உன்னோட பெட்டை க்ளீன் பண்ணணும், ஓகேவா, இரு அவுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துடுறீங்க. அவன் உள்ளே போயிட்டு அவன் வச்சுருக்க சரக்கெல்லாம் எடுத்து ஃபுல்லாக அடிச்சுட்டு திருப்பி வெளில வரான் போதே ஆகி. நீங்கள் எதையுமே பார்க்காம திரும்பி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் நைட்டி வேறு ஒரு மாதிரி தூக்கி கட்டியிருப்பீங்களா, உங்களோட தைஸ்லாம் வந்து இன்னும் அவனுக்கு நல்லா ரிவேலாக தெரியுது. கீழே குனிஞ்சிருக்கீங்க. அப்படியே வந்து அவங்கள பேக் ஹக் பண்ணிவிட்டு தூக்கி அந்த பெட்டில் போடுறான். இப்போது நீங்கள் கீழே அவன் உங்கள் மேலேன்னு இருக்கான். என்ன பண்ணுறீங்க, என்னை விட்றான், உனக்கு சொன்ன புரியாதா, அறிவு கட்ட நாயே என்னை விட்றான் அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. என்ன அறிவு கட்ட நாயன்ற, உன்னோட நேம் எனக்கு தெரியாது, முடிஞ்சு கையிடுறான். என்னோட நேம் ஜங்குக் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜங்குக் தான் அங்கே சாரீ செலக்ட் பண்ணதும் அவன் தான், இங்கே வந்து குடிச்சிட்டு இப்படி பண்ணுறதும் அவன் தான். அவனுக்கு உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவன் தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அதனால் அப்போது வந்துட்டு விட்றா, அது என்னடா ஜங்குக்கு 2 பேர் கையிடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கீங்க. அப்போது வந்துட்டு கேட்காம அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒரே உருவி தூக்கி வீசிட்டு, என்னமோ இருக்குடி, இவ்வளோ அழகாக இருக்க, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை தெரியுமா, இப்படி தான் இருக்கணும் போல்,
இரு கொஞ்சம் ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ. டே என்னடா பண்ணுற, என்னை விட்றா ப்ளீஸ், லீவ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்ற அப்படின்னு சொல்லி கெஞ்சிறீங்க. பட் நோ யூஸ். அவன் அவங்களோட ஹேண்டை மேலே பிடிச்சி டைட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட செஸ்ட்டில் அவங்களோட மவுத்தை வச்சு செம்மையாக பைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ப்ளேஸ் அவன் கடிக்கிறது, ஒரு மாதிரி லிக் பண்ணுறது, அப்படியே பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஒரு சைடு அவங்க ஹேண்டை விட்டுட்டு ஒரு சைடு அவங்களோட செஸ்ட்டில் அவன் அப்படியே செட் பண்ணிட்டு இன்னொரு சைடு செம்மையாக அது வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு செம்மையாக பெயின் ஆகுது. விட்றா ப்ளீஸ்டா, எனக்கு வலிக்குதுடா, என்னடா பண்ணுற சொல்லி தொலைடா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போது உங்களோட நைட்டி தூக்கியிருப்பாங்க, அதை வச்சு உங்களோட ஹேண்டை வந்து நல்லா டைட்டாக கட்டி வச்சிடுறான். கட்டி வச்சுட்டு இப்போ ஒரு ஹேண்ட் வந்து உங்களோட செஸ்ட்டில் இருக்க, இன்னொரு ஹேண்ட் வந்து அப்படியே ப்ளே ஆகிக்கிட்டே உங்கள் ஸ்டொமக் கிட்ட போகுது. உங்கள் ஸ்டொமக்கை செம்மையாக ரப் பண்ணுறான். அப்படியே கீழே போய் அது அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக லிக் பண்ணுறான். அதுலேயே அவனுக்கு என்னமோ ஆகுது. அவன் சரக்குலாம் அடிச்சிருக்க மாட்டான், சும்மா இதைத்தான் எந்தையும் எடுத்து குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு, ப்ளீஸ் என்னோடய லாக் ஸ்க்ரீனில் வைக்கணும். லாக் ஸ்க்ரீனில் வைக்கணுமா, நீ மூடிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைலெல்லாம் எட்டி ஒதுக்கிறீங்க. அதுவும் உடஞ்சிருது. என்ன பண்ணி தொலைகிறதேன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவன் வேகமாக அவனோட ஃபிங்கரை இன்செர்ட் பண்ணுறான். என் வலிக்குதுடா, ஏன்டா அப்படி பண்ணுற, உனக்கு என்னடா பிரச்சனை இப்போது, ஏன்டா என்னை இப்படி படுத்துற, கையேறா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் வந்துட்டு எடுக்கணுமா, ஆமாண்டா வலிக்குது, ஏற்றா ப்ளீஸ்டா அப்படின்றீங்க. அவன் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஃபிங்கர் உள்ளே இன்செர்ட் பண்ணுறான். மொத்தமாக 4 ஃபிங்கர்ஸ். உங்களுக்கு அவ்வளோதான் பெயின், தாங்கவே முடியல, கத்துறீங்க. அவன் இன்செர்ட் பண்ண பொசிஷன்லேயே வச்சுட்டு, சரி அவனோட ஹேண்டை தான் இன்செர்ட் பண்ணியிருப்பான், அப்படியே உங்ககிட்ட வந்து அவங்க லிப்ஸை போட்டு அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறான். அந்த பைட்டில் உங்களுக்கு உங்கள் லிப்ஸ்லேருந்து ப்ளட்டே வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களை பைட் பண்ணி இழுத்துட்ருக்கான். என்ன லிப்ஸ்டிக் டேஸ்ட்டாக இருக்குது, இது சாப்பிட்டாலே போதும், என்ன ஃபுட்டும் நான் எடுத்துக்க வேண்டாம், செம்மையாக இருக்குடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்ருக்கான். இப்போது அவனோட ஷர்ட்டு தென் பேண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி தூக்கி வீசிட்டு நேராக அவங்க கிட்ட வரான். வந்துட்டு செம்மையாக இருக்கல அவனோட ஹேண்டு, அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டை அவுத்து விட்டு அவனோட இதில் எடுத்து வைக்கிறான். அவங்களுக்கு அதை பார்த்ததும் நல்லா செம்ம ஹைப் ஆகுது. பிகாஸ் நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஹைப் ஆகிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் மானத்தை விட்டு எதுவும் பண்ணிடாதடி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் ப்ளீஸ், கண்ட்ரோல் பண்ணிக்கோ, எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. கண்ட்ரோல்ன்றீங்க, பட் உங்களோட ஹேண்ட் ரெண்டும் அவங்கள செம்மையாக ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன கண்ட்ரோல்ன்ற அவனோட ஹேண்ட் இங்கே ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே கீழே நீல் டவுன் போட்டு அவனோட ப்ரைவேட் ப்ளேஸை அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி பைட் பண்ணுறீங்க, சப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வந்துட்டு அவனை செம்மையாக மூன் பண்ணிச்சான். அப்படிதான் ஃபோர்ஸாக பண்ணுவேன். என் வலிக்குதுடி, தொட்டிக்காத எவ்வளோ தடவை சொல்கிறது, போதும் நீ ஃபைட் பண்ணுறோம், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஹேரை பிடிச்சி மேலே தூக்கிட்டு அவங்கள செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவங்கள நல்லா பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போது அவன் வந்து உங்கள்கிட்ட பொசிஷன் பண்ணவா இன்செர்ட் பண்ணவான்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அப்படின்றீங்க. அவனும் வந்துட்டு அவன் வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்து செம்மையாக வந்து ஏஞ்சிக்கிச்சு. உங்களுக்கா செம்ம தான் இருக்குது. இப்போ நீங்களே வந்துட்டு இன்செர்ட் பண்ண, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபிங்கர்ஸ் இன்செர்ட் பண்ணு, அதுக்கப்புறமா இதை இன்செர்ட் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவனுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க இப்படிலாம் பண்ணணும்னு. அவனும் சரி
அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனோட ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறான். ஜிகே வலிக்குது, ப்ளீஸ் மெதுவாக பண்ணு, உன்னோட ஃபோர்ஸ் என்னால் தாங்க முடியாது, ப்ளீஸ் ஜிகே ப்ளீஸ். நீ போட்டிருக்க அந்த லிப் பியர்சிங் இப்போ தான் கண்ணு தெரியுதா அவனுக்கு? அப்படியே அந்த அதில் தானடி பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணு. உன் கையில் போட்டிருக்காது எல்லாமே ரிமூவ் பண்ணு ப்ளீஸ். ஐ காண்ட், என்னால் முடியல, ப்ளீஸ் ஜிகே மெதுவாக பண்ணு. ஜிகே ப்ளீஸ் ப்ளீஸ் மெதுவாக பண்ணு. ஏய் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். அப்படியே தான் வந்து அந்த நைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிக்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டு வலிக்குதே ஐயன் என்ன பண்ணி தொலைஞ்சிட்டேன். அவன் அவன் காமிச்சது என்னடி பண்ணிட்டேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ இன்னும் 1 மந்த்தில் உனக்கு கல்யாணம்டி, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சு எனக்கு கொன்னுடுவாங்களே அப்படிங்கிறீங்க. கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. உங்கள் அம்மா தான் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஊருக்கெல்லாம் போகலை, அதனால் வந்துட்டு உங்கள் டோரை வந்து நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அயன் டோர் ஓப்பன் பண்ண அய்யன் அப்படின்றாங்க. நீங்கள் பக்கத்தில் படுத்திருக்க ஜிக்கிவை அப்படியே ஒரு ஒதுக்கிறீங்க. அவன் உருண்டு போய் கீழே விழுறான். என்னடி ஒதுக்குற என்ன? எங்கள் அம்மா வந்துட்டாங்க, ஏஞ்சி ட்ரெஸ்ஸை போடுறான். என்ன ட்ரெஸ் போடணுமா? வேணாம் இன்னும் கொஞ்ச நேரம் நீ ஏஞ்சி நின்று ஒன்று ஒரே ஒரு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்றீங்க. டேய் முதல்ல எழுந்துடா, ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவனை செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது நீங்கள் அம்மா இரு நான் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கேன் வரேன். ஓ அப்படியா சரி மாற்றிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு வேகமாக ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி ஏறி வந்தானோ அப்படியே இறங்கி போயிட்டு அவன் ஃபேமிலி கார் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அகெயின் வர்றான் ஒன்றும் தெரியாத மாதிரி. அவங்க அம்மா வந்துட்டு எங்கடா போனேன்? எங்கேயும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் ஏஞ்சி நடக்க முடியாமல் நடந்து வரீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக அவன் கிஸ் பண்ணுறன்ற பேரில் பர்பிள் மார்க் மேக் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து ஹைக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் அப்படி கீழே போகிறீங்க. ஜங்குக்கு பார்த்தது செம்ம ஷாக்கு. நீ என்ன பண்ணுற? போ இங்கேருந்து. இதோ எங்கே தான் இருப்பேன், போ இப்போடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க வந்துட்டு என்ன ஓயன் மாப்பிள்ளையை பார்த்து என்ன சொல்லிட்டுருக்க? இது மாப்பிள்ளையா? என்னம்மா சொல்கிறீங்க? இவன் அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பையன் தானே? இது ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பையன் அப்படியே போட்டுன்னு வைக்க. இவர் தான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை சங்குக். உன்கிட்ட நேம் எப்போல்லாம் சொல்ல வரணும் அப்படிலாம் கேட்குறியா நீ? அதில் கேட்காத. இப்போ வந்துட்டு மாப்பிள்ளை யாருன்னு கேளு. சாரி மாப்பிள்ளை, அவளுக்கு வந்து உங்கள் நேம் தெரியாது, உங்கள் ஃபோட்டோ எதுவுமே அவள் பார்க்காதனால. ஓஹோ இட்ஸ் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவன் செம்மையாக அவன் லிப்ஸை பைட் பண்ணுறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அவங்களால ஏற முடியல, அப்படியே தடுக்கி விடுறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பிடிச்சிட்டு ஆண்டி நான் தூக்கிட்டு போவா? சரிப்பா அப்படின்றாங்க. நீங்கள் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறீங்க. இப்போ ஜங்கு உங்களை பார்த்துட்டு ஒய் பொண்டாட்டி என்ன நல்லா இருந்துச்சா மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் மாமன் கூட? டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் ஷை ஆகிக்கிட்டே போயிடுறீங்க. இப்போது 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் ஜங்குக்கும் இன்றைக்கி மேரேஜ். நீங்கள் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. பிகாஸ் மேரேஜுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவனோட அப்படிலாம் இருந்துட்டீங்கல்ல, அதனால் போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து அகெயின் அன்றைக்கி நைட்டு ஒரு மேக் அவுட் செக்ஷன் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் நோ ப்ராப்ளம் இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவாடா? ஸோ ஓகே டாட்டா பாய் பாய் சராங்கே.